மகத்துவம் உள்ளவர். What is the difference between a Christian and a non-Christian? கிறிஸ்தவங்களுக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் What is the privilege of a child of God? உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற தனித்துவம் என்ன? What is the proud for the ministers of God and children of God? ஆண்டவருடைய ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு பெருமை என்ன? The presence of God. Clap your hands. The presence of your God. தேவனுடைய பிரசன்னம். Yes, there is the presence of sickness and diseases. வியாதியுடைய பிரசன்னம் இருக்குது, நோய்களுடைய பிரசன்னம் இருக்குது. There is a presence of evil. அசுத்த ஆவிகளுடைய பிரசன்னமும் இருக்குது. There is a presence of darkness everywhere. இருளுடைய பிரசன்னமும் எல்லா இடத்துலயும் இருக்குது. Fear and terror is increasing everywhere. பயமும் திகிலும் எல்லா இடத்துலயும் பரவி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. But the child of God can say, though I walk through the valley of death, I will not afraid because you are with me. ஆமென். ஆனா தேவனுடைய பிள்ளை சொல்ல முடியும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு சொல்ல முடியும். Your presence is with me, Lord. உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது ஆண்டவரே. Church, the Lord is encouraging you this morning. இந்த காலை வேளையில சபையை உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். What look like a mountain before you? உங்களுக்கு முன்னாடி எது மலை மாதிரி தெரியுதோ? What look like a great challenge before you? உங்களுக்கு முன்னாடி பெரிய சவாலா எது தெரியுதோ? Any fear, அது பயமா இருக்கலாம். any terror, அது திகிலா any இருக்கலாம். imaginations, கற்பனையா இருக்கலாம். any dreams, ஏதாவது கனவா கூட இருக்கலாம். anything that is threatening you. எது உங்களை பயமுறுத்துதோ? The presence of God in your life is greater than anything. வாழ்க்கையில இருக்கிற பிரசன்னம் அதை மேற்கொள்ள முடியும். ஆமென். Hallelujah. Hallelujah. Not மேற்கொள்ள முடியும். He is greater than everything. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாய் இருக்கிறார். The presence of God in you. உங்களுக்கு உள்ள இருக்கிற தேவ பிரசன்னம். David doesn't have a presence of God in him. தாவீதுக்கு அவருடைய பிரசன்னம் உள்ள இல்ல. The Old Testament saint doesn't have the presence of God in them. Inside. பழைய ஏற்பாட்டில் இருக்க எந்த பரிசுத்தவானுக்கும் அவங்களுடைய தேவ பிரசன்னம் உள்ள இல்ல. They had with them. அவர்களோடு இருந்தது. Sometimes they had, sometimes they don't have. சில நேரங்கள் அவர்களோடு இருந்தது, சில நேரம் அவர்களோடு இல்ல. When the presence of God was with him, he was singing the songs for God. அவருடைய பிரசன்னம் அவரோடு இருக்கும்போது சங்கீதங்களை பாடினார். When he didn't conscious of the presence of God, when the presence of God was absent, he was present for something unpleasant. தேவனுடைய பிரசன்னத்தை பத்தின நினைவு இல்லாத போது அவர் பிற காரியங்கள்ல பாவங்கள்ல கவனம் செலுத்த போயிட்டாரு. Everybody became weak. எல்லாருமே பலவீனமா ஆயிட்டாங்க. When the presence of God came, Abraham walked like a warrior in the wilderness without knowing where he goes. வனாந்தரத்துல தேவனுடைய பிரசன்னம் வரும்போது எங்க போவறனே தெரியாம ஆபிரகாம் பலமா நடந்து போனார். Sometimes when the presence of God was disconnected, he led towards Egypt and Hagar came. சில நேரங்களில் தேவனுடைய பிரசன்னம் தொடர்பு இல்லாத போது எகிப்துக்கு போனாரு, ஆகாரோட போனாரு, இஸ்மவேல் அதன் விளைவா இஸ்மவேல் வந்தார். I can keep on say and on. நான் அதை சொல்லிக்கொண்டே போக முடியும். Just now Suresh talked about Samson, the privileged personality who got the prophecy before his birth in the Old Testament time. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுரேஷ் ஷேர் பண்ணும்போது சிம்சோன் அவனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துல அழைக்கப்பட்ட சிம்சோனை பத்தி சொல்லி கொண்டிருக்கோம். When the presence comes, அந்த பிரசன்னம் வரும் பொழுது he will turn the lion. அவன் சிங்கத்தை கிழித்து போட்டான். When the presence left, அந்த பிரசன்னம் விலகும் பொழுது even a tear of lady will tear him down. ஈவன் ஒரு பெண்ணுடைய கண்ணீர் கூட அவனை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கி. What a pathetic situation our Old Testament colleagues went through. பழைய ஏற்பாடு பரிசுத்தவங்கள் போன ஒரு பரிதாபமான பாதை இதுதான். But you and me, ஆனா நீங்களும் நானும், you know, we are privileged. நாம பாக்கியம் பெற்றவர்கள். Mary, மரியாள், you shall conceive a son. நீ ஒரு குமாரனை கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை He will be called Emmanuel. அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். Can you all shout and say Emmanuel? எல்லாரும் சத்தமா இம்மானுவேல், Emmanuel. The Lord is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். Amen. Hallelujah. There is no excuse. David can say excuse. Abraham can say excuse. Elijah became frustrated. He can say excuse.
எலியா, தாவீது, ஆபிரகாம் அவங்கெல்லாம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லலாம். Because they lived in a temporal glory. அவங்க ஒரு டெம்பரவரியான ஒரு மகிமை, ஒரு தற்காலிகமான ஒரு மகிமையில வாழ்ந்தாங்க. ப்ரீபெய்டு கார்டு, நாமெல்லாம் போஸ்ட் பெய்டு கனெக்ஷன். ப்ரீபெய்டு கனெக்ஷன் ஆஃப்டர் 28 days, 20 நாளைக்கு அப்புறம் முடிஞ்சிரும் ப்ரீபெய்டு. unless you recharge அவ்வளவுதான், no phone incoming call, no communication. திரும்ப நீங்க ரீசார்ஜ் பண்ணலன்னா எந்த கனெக்ஷன் கிடையாது. ஆனா போஸ்ட் பெய்டு இப்படி கிடையாது, பில் ஏறிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. you are all post paid. Amen. நீங்க எல்லாரும் போஸ்ட் பெய்ட். Everybody say post paid. போஸ்ட் பெய்ட். Hallelujah. That's all. Amen. Amen. The presence of God never leaves you, never forsake you. தேவனுடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகிறது இல்ல, உங்களை கைவிடுகிறது இல்ல. They were in the need of the presence. அவங்க தேவ பிரசன்னத்துக்குரிய தேவையில இருந்தாங்க. You are a carrier of presence. நீங்க தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களா இருக்கிறீங்க. They were longing for the presence. அவங்க தேவ பிரசன்னத்துக்காக ஏங்குகிறவர்களா. You are lingering in the presence. நீங்க தேவ பிரசன்னத்துல நிரம்பி ததும்புகிறவர்களா இருக்கிறீங்க. They were desperate for the presence of God. அவங்க தேவ பிரசன்னத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தாங்க. You are already deposited the presence of God inside of you. ஏற்கனவே தேவ பிரசன்னம் உங்களுக்கு உள்ள டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது. Wherever you go, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ there God's presence goes. அங்க ஆண்டவருடைய பிரசன்னம் போகிறது. They all went to Jerusalem. அவங்க எல்லாம் எருசலேமுக்கு போனாங்க. Because the presence of God was there in ஆண்டவருடைய Jerusalem. பிரசன்னம் இருந்தது. Now, இப்பொழுது where I go, நான் எங்க போகிறேன்? presence of God தேவ goes. பிரசன்னம் அங்க போகிறது. Where I stay, நான் எங்க தங்குகிறேனோ the presence of God stays. தேவனுடைய பிரசன்னம் அங்கே தங்குகிறது. You have His presence already in you. நீங்க அவருடைய பிரசன்னத்தை ஏற்கனவே உங்களுக்குள்ள வைத்திருக்கிறீங்க. You know why I am saying this morning? இன்னைக்கு காலையில நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? Your God always prepare the table in the presence of your enemies. சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் சத்துருக்களின் பிரசன்னம் இருக்கும். அந்த சத்துருக்களின் பிரசன்னத்தின் மத்தியிலே உங்கள் கர்த்தரின் பிரசன்ன மேசை விரிக்கும். ஆமென். ஹalleluya. அப்பொழுது உங்கள் சிறகு பறக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். Even the mountain will melt like wax in the presence. மலைகளும் அவருடைய பிரசன்னத்துல மெழுகு போல உருகும். You know what makes the New Testament believer successful, victorious, adventure? புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளை பரிசுத்தவான்களை வெற்றிகரமா ஒரு அட்வென்ச்சரஸா மாத்துகிறது எது? What makes the New Testament people fearless, bold and courageous? புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பிள்ளைகளை பயமில்லாதவர்களா, தைரியம் உள்ளவர்களா, பராக்கிரமசாலிகளா வைக்கிறது எது? Practicing the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை பழகுறது. Conscious of the presence of God. பிரசன்னத்தை பத்தின நினைவு, தேவ பிரசன்ன பத்தின உணர்வுள்ளவர்களா இருப்பாங்க. Amen. When that conscious is missing, அந்த உணர்வு உங்களை விட்டு போகும்போது, அதை நீங்க விடும் பொழுது, the culprit will come to kissing. எதிரி உங்களை முத்தமிட வருகிறான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? Do you understand? No matter how worst evil presence around you, உங்களை சுத்தி எவ்வளவு அசுத்த பிரசன்னா இருந்தாலும் பரவாயில்ல. in my early before teens, when I was in the villages, கிராமங்கள்ல நான் டீன் ஏஜுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது, I was not brought up in a very good godly atmosphere. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பின்னணியில வளர்க்கப்பட ஆள் இல்ல. Godly. ஓ, கிறிஸ்தவன் தான். ஓகே. Though I was a Christian, நான் கிறிஸ்தவ பின்னணியில வளர்க்கப்பட்டாலும் my before teens, no, I was in the villages. 13 வயசுக்கு முன்னாடி கிராமங்கள்ல The whole village of only family, Christian family is our family. எங்க குடும்பம் மட்டும்தான் மொத்த கிராமத்திலே ஒரு கிறிஸ்தவ குடும்பமா இருந்தது. So everybody I moved with, everybody I come across was not very good.
நான் யாரெல்லாம் பார்த்தனோ யார்கிட்டெல்லாம் பழகணும்னா அவங்க யாருமே ஒரு நல்லவங்களா இல்ல. Don't blame your circumstances for your failures. உங்களுடைய சூழ்நிலையை உங்க தோல்விக்கு காரணமா சொல்லாதீங்க. Don't blame your situation as a reason for your failures. உங்களுடைய தோல்விக்கு எப்பவுமே உங்க சூழ்நிலையை காரணமா சொல்லாதீங்க. I don't boast about myself. என்ன பத்தி நான் ஒரு நாள் நான் பெருமை பாராட்ட மாட்டேன். If I ask every one of you, you will also testify how ஒவ்வொருத்தர் பத்தி சொன்னாலும் நீங்களும் சாட்சி சொல்லுவீங்க. How bad was your situation when you grown up? உங்க சூழ்நிலை, நீங்க வளர்ந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தது நீங்களும் சாட்சி சொல்லுவீங்க. But only one thing. ஆனா ஒரே ஒரு விஷயம். Only one thing. ஒரே விஷயம். When the presence of God comes, ஆனா தேவனுடைய பிரசன்னம் வரும் பொழுது the mountain will melt like a wax. மலைகள் மெழுகு போல உருகுகிறது. Everything the devil built in our life, in our thoughts, will begin to lose the control. நம்ம வாழ்க்கையில நம்ம எண்ணங்கள்ல சத்துரு எதெல்லாம் கட்டி வச்சானோ அது ஒண்ணுமில்லாம வல்லமை உடைந்து போகிறது. I was thinking yesterday morning, really I was weeping before the Lord. நான் நிஜமாவே நேற்று ஆண்டவர் சமூகத்தில் அழுது கொண்டிருந்தேன். I cannot say I was so good. நான் சொல்ல முடியாது நான் ஒரு ரொம்ப நல்லவன் அப்படி. I had sweet speaking people around me. என்னை சுத்திலும் நல்ல விதமா பேசுற ஆட்களே இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. What was a bad situations we went through. நாம கடந்து போன பாதையில எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளை வந்திருந்தோம். When I was doing my college, கல்லூரியில நான் படித்து கொண்டிருக்கும் போது whatever we heard, whatever we saw was ugly. நாம கேட்டது, கேள்விப்பட்டது, பார்த்தது எல்லாமே அருவருப்பா இருந்தது. We are exposed, even though we are not willing, we were exposed such a society, such a situation in our life. நம்ம விரும்பணுமோ விரும்பலையோ ஆனா நம்ம இருக்கிற சமுதாயம் நமக்கு நிறைய விஷயங்களை திணித்து அதை உள்ள கொண்டு போனது. It may be bitter, கசப்பா இருக்கலாம், அது it may be ugly, அது ஏதோ அசிங்கமா அருவருப்பா இருக்கலாம், அது அருவருப்பா இருக்கலாம், it may be the weakest moments, அது ரொம்ப துர்மார்க்க ஒரு சூழலா இருக்கலாம். It may be you are affected, molested or abused or overpowered. நீங்க சமுதாயத்துல இந்த சமூகத்தினால நிறைய விஷயங்கள்ல துன்புறுத்தப்பட்டிருக்கலாம், கெடுக்கப்பட்டிருக்கலாம், அபகரிக்கப்பட்டிருக்கலாம், தவறாக நடத்தப்பட்டிருக்கலாம். Yes. But I tell you, the presence of God has the power to remove everything totally away from your life. That's the power in the presence. தேவனுடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும்